Good morning, dear students. Today I am going to conduct about single-phase induction motor in Unit 4. Topics to be covered in this lesson: working principle and construction of single-phase induction motor, double-field revolving theory, types of single-phase induction motor or method of starting, equivalent circuit of single-phase induction motor. சிங்கிள்-ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் டிரான்ஸ்ஃபார்மர் செகண்ட் யூனிட்டில். ஓகே, ஸோ நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும். இங்கே வந்து ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னா ரோட்டார் வந்து மூவிங்காக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இது ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆப்ரேட் ஆகுது என்னென்னா ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல் படி எப்படின்னா நமக்கு ஸ்டேட்டர் காயிலுக்கு நம்ம ஒரு சப்ளை கொடுப்போம். ஓகே, ஸோ சப்ளை கொடுக்கும்போது என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 1500 ஆர்பிஎம்மில் மூவிங் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ அந்த 1500 ஆர்பிஎம்மில் மூவிங் ஆகிட்டுருக்கூடிய அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரோட்டார் கண்டக்டர்ஸை போய் கட் பண்ணும். ஓகே, ஸோ ரோட்டார் கண்டக்டர்ஸை கட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுனா நமக்கு ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகுது, இஎம்எஃப். ஓகே, ஸோ இஎம்எஃப் மீன்ஸ் வோல்டேஜ். சம் வோல்டேஜ் வந்து ரோட்டாரில் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த வோல்டேஜ்னால என்னென்னா நமக்கு ஒரு கரண்ட் வந்து கிடைக்கும் ரோட்டாரில். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நான் ஸ்குரில் கேஜ் ரோட்டார் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸ்குரில் கேஜ் ரோட்டரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து ரோட்டாரோட ஒவ்வொரு என்ட்ரிங்ஸையும் வந்து என்னென்னா காப்பர் பார்னால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அப்படின்னா அதில் கரண்ட் ஃப்ளோஸ் நடக்க ஆரம்பிக்குது ரோட்டாரில். ஓகே, இப்போது அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபார் மோட்டார் படி என்னென்னா whenever a current carrying conductor placed in a magnetic field a conductor experience a force. இப்போ ரோட்டாரில் வந்து என்னென்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு, வெளியே ஸ்டேட்டரில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் ரோட்டார் கண்டக்டர்ஸ் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ரோட்டார் கண்டக்டர்ஸில் ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, அந்த ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் நமக்கு ஒரு டார்க் ஜென்ரேட் ஆகிருக்கு. டார்க் ஜென்ரேட் ஆகும்போது ரோட்டார் வந்து மூவிங் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இண்டக்ஷன் மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் நம்ம அதை பற்றி தான் பார்த்துடணும். ஓகே, இப்போது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அப்படிங்கிறது என்னென்னா செல்ஃப் ஸ்டார்டிங், நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர். 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் இஸ் அ செல்ஃப் ஸ்டார்ட்டு, பட் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் இஸ் நாட் ஏ செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர். அதனால் செல்ஃபாக ஸ்டார்ட் ஆகாது. பிகாஸ் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும்னா நம்ம அதில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மூவிங் ஆகாது, ரொட்டேட்டிங் ஆகாது. ஓகே, இப்போ என்னென்னா நான் வந்து காயிலில் கரண்ட் பாஸ் பண்ணுறேன். கரண்ட் பாஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து என்னென்னா 2 பார்ட்டாக டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ 2 பார்ட்டாக டிவைட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து என்னென்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் மூவிங் ஆகிட்டுருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இன்னொரு ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ என்னென்னா நமக்கு நெட் ஃப்ளக்ஸ் வந்து 0வாக இருக்கும். நெட் ஃப்ளக்ஸ் 0வாக இருக்கும்போது ரோட்டாரில் டார்க் எதுவுமே இன்டியூஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால் ரோட்டார் வந்து மூவிங் ஆகாது இனிஷியலாக. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 2 வைண்டிங்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, ஒன்று வந்து என்னென்னா ஆக்சிலரி வைண்டிங், அனதர் ஒன் மெயின் வைண்டிங். இந்தமாரி சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் 2 வைண்டிங்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். 2 வைண்டிங்ஸ் இருக்கிறது மூலமாக நமக்கு அந்த இடத்துல ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோங்க. இப்போ ஸ்டேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டேட்டார் இருக்கும். ஓகே, 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டார், அனதர் ஒன் இஸ் ரோட்டார். ஸ்டேட்டரில் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் வைண்டிங், அனதர் ஒன் ரன்னிங் வைண்டிங், ஐ மீன் ஆக்சிலரி வைண்டிங் அண்டு மெயின் வைண்டிங் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆக்சிலரி வைண்டிங் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வைண்டிங், மெயின் வைண்டிங் ஆர் ரன்னிங் வைண்டிங் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து இன்சைடில் ரோட்டார் இருக்கும், ரோட்டாருக்குள்ளே சாஃப்ட் இருக்குது. இப்போ அடுத்தது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். Induction motor can be classified into 5 parts. One is a split phase induction motor or a resistance start motor. Second one is a capacitor start motor. Third one capacitor start, capacitor run motor. Fourth one is a 2 value capacitor motor. Fifth one is a shaded port motor. First one we will discuss about split phase induction motor. A split phase induction motor consists of 2 main parts. One is a stator, second one is a rotor. The stator is provided with single phase winding. One is auxiliary winding, another one is a main winding. The 2 windings are placed 90-degree electrical apart and are connected in parallel across the single phase AC supply.
whereas the auxiliary winding has a high resistance and low reactance. ஓகே, இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கும் மெயின் வைண்டிங்கும் 90 டிகிரி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். இதுக்கு அதுக்கும் 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இதுக்கு பேரலாக வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு இன்புட் சப்ளை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உள்ள இன்சைடு சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரோட்டாரு. ஓகே, ரோட்டாருக்குள்ளே வந்து சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னென்னா ஸ்லிப்ஸு. அதுக்கு மேலே வந்து என்னென்னா ஒரு நான் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்ப்போங்க. இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இன்புட் சப்ளை கொடுத்துட்றேன். இன்புட் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு ஸ்டார்டிங் காயிலே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அதேமாரி இங்கிட்ட வந்து என்னென்னா மெயின் வைண்டிங்க்கும் அதேமாதிரி சப்ளை போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங்கில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். அதேமாதிரி இங்கே மெயின் வைண்டிங் வழியாக கரண்ட் போகும்போது அங்கே ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நமக்கு 2 வைண்டிங்ஸ் இருக்க மூலமாக என்னென்னா நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும்போது என்னென்னா நமக்கு இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா சென்டரில், அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிட்டு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னென்னா சிங்க்ரனஸ் ஸ்பீடில் மூவிங் ஆகிட்ருக்கும். அதாவது 1500 ஆர்பிஎம்மில் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ரோட்டார் கண்டக்டர்ஸை போய் கட் பண்ணும். ஓகே, ஏன்னா வந்து மூவிங் ஆகிட்டு இல்லையா 1500 ஆர்பிஎம்மில், அதுக்கு வந்து என்ன பண்ணால் ஏர் கேப் இருக்கும். ஸ்டேட்டருக்கு ரோட்டாருக்கு நடுவில் ஏர் கேப் இருக்குது. அந்த ஏர் கேப் வழியாக ஸ்ப்ரெட் ஆகி ரோட்டார் கண்டக்டர்ஸை போய் கட் பண்ணுது. ஓகே, கட் பண்ணும்போது என்னென்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகிருக்கும். அந்த இஎம்எஃப்னால் கரண்ட் வந்து ரோட்டாரில் ஜெனரேட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ ரோட்டார் கண்டக்டர்ஸ் வந்து என்னென்னா நான் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ என்னென்னா ரோட்டாரில் கரண்ட் ஃபோர்ஸ் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ரைட். இப்போ என்னென்னா நமக்கு வந்து இஎம்எஃப் பிரின்சிபல் படி, ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி ரோட்டாரில் கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. வெளியே ஸ்டேட்டரில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கண்டக்டரில் கண்டக்டரில் ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகே, அந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் டார்க் இன்டியூஸ் ஆகிருக்கும். டியூ டு த டார்க் ரோட்டார் வில் பி ரொட்டேட்டிங். ஓகே, ஸோ இந்த பிரின்சிபல் படி தான் வந்து இது மூவிங் ஆகுது. அடுத்தது என்னென்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். Okay, in this motor, a capacitor is connected in series with the starting winding, which takes leading current and hence provide high starting torque. The capacitor motor can be classified into capacitor start motor, capacitor start and capacitor run motor, two-value capacitor motor. Capacitor start motor. In this motor, the capacitor is connected in series with the starting winding, which takes leading current. As the capacitor is used only at start, it is rated for intermittent duty and the cost of which is decreases. A relatively small AC electrolyte type capacitor is used. This motor has high starting torque, about 1.5 times the full load torque. Right. இப்போ பாருங்கள் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். ஸோ கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங் வைண்டிங்கோட நான் ஒரு கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு லீடிங் கரண்ட்டை இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஆல்ரெடி நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லோடு இருக்குன்னு பார்த்துருக்குறோம். ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு, கெப்பாசிட்டிவ் லோடு. ரெசிஸ்டிவ் லோடுனால் வந்து பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்கும். இண்டக்டிவாக இருந்தது அப்படின்னா வந்து லேகிங் பவர் ஃபேக்டரு. கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கும்போது கெப்பாசிட்டிவ் லோடுனா லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா கெப்பாசிட்டிவில் கரண்ட் ஃபோர்ஸ் நடக்கும்போது அங்கே இடத்துல லீடிங் கரண்ட் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஓகே, இந்த டைப் வந்து என்னென்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். அதனால் ஸ்டார்டிங் வைண்டிங்கில் கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுனா வந்து இங்கே வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கில் கரண்ட் ஃபோர்ஸ் நடக்குது. மேலே அதேமாதிரி சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, க்ளோஸ் ஆகிட்டு இப்போ கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட் ஃபோர்ஸ் நடக்கும். அது வழியாக வந்து மறுபடியும் அகைன் ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு சப்ளை போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் வைண்டிங்லேருந்து அகைன் இங்கே மேலே மெயின் வைண்டிங்க்கு சப்ளை போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆனதுனால ரோட்டார் வந்து மூவிங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அதுவே கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதேமாரி மெயின் வைண்டிங்லேயும் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். Okay, in this motor there is no centrifugal switch, so the capacitor remains in the circuit and helps to improve the power factor under running condition. The power factor of this motor under running condition is high. The operation is also quiet and smooth. The torque under running condition is also higher than
the capacitor start and split phase type motor. ஸோ இப்போ ப்ரீவியஸ் நம்ம 2 டைப் பார்த்தோம் இல்லைங்களா, அதை காட்டிலும் இதில் வந்து என்னென்னா டார்க் வந்து ஹையராக இருக்கும். Next one, two value capacitors type motor. This type of motor employs two capacitor. One is a start capacitor, another one is a run capacitor. The start capacitor is rated for short rating and is used for starting. The run capacitor is rated for continuous duty as it is used under running condition also. A centrifugal switch is used to disconnect the start capacitor when the motor has reached about 70 to 80% of its full load speed. The motor is useful when the motor has start against heavy load. The starting torque is about 2 to 2.5 times its full load torque. ஸோ இதில் பாருங்கள், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னென்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சோட கனெக்ட் ஆகிருக்கும். அங்கேருந்து அகைன் மறுபடியும் ஸ்டார்டிங் வைண்டிங் வந்திருக்கு. இங்கே அதுமாரி இங்கே ரன் கெப்பாசிட்டர் இருக்கும். ரன் கெப்பாசிட்டரும் வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரும் ரன்னிங் கெப்பாசிட்டரும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது என்னென்னா ஷேடட் போல் மோட்டார். ஷேடட் போல் மோட்டார் ஹேஸ் எ ஸ்டார்டர் consisting of salient poles and a squirrel cage rotor. The main winding is wound on the entire pole section. When the AC supply is given to the stator winding of shaded pole motor, due to the shading provided on the salient poles, a rotating magnetic field is produced. ஸோ இதில் பாருங்கள், நம்மளோட ஸ்டாட்டர் போல்ஸ் இருக்குங்களா, ஸ்டாட்டர் போல்ஸ் மேலே வந்துன்னா ஒரு ஷேடிங் பேண்ட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதாவது ஒரு பார்ட்டை வந்து ஷேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த ஒரு பார்ட்டை ஷேட் பண்ணனால என்னன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் போர்ட் இண்டக்ஷன் மோட்டார். நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சப்ளை வோல்டேஜ்